ஒருத்தன் நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். திடீர்னு எழுந்து பார்த்தா அவன் பக்கத்துல ஒரு பேய் பொண்ணு உட்காந்து அவன் போனை நோண்டிக்கிட்டு இருக்கு. அவன் உடனே பயந்துடுறான். அந்த பொண்ணு பாட்டுக்கு அவன் கிட்ட போனை கொடுத்துட்டு நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு மறைஞ்சு போயிடுறான். மறுநாளும் அவன் போற இடத்துக்குலாம் அந்த பேய் பொண்ணு போகுது. உனக்கு என்னதான் வேணும், நீ ஏன் என் பின்னாடியே வரன்னு கேக்குறான். நான் யாரு, எப்படி இறந்து போனேன், என் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியல, இதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த உலகத்தை விட்டு நான் போக முடியும்னு அந்த பேய் பொண்ணு அவன் கிட்ட சொல்லுது. அவனும் அந்த பேயை விரட்டுறதுக்கு என்னெல்லாமோ பண்ணி பாக்குறான். என்ன பண்ணாலும் அந்த பேயை விரட்டவே முடியல. ஒரு நாள் 4 பேர் அவனை அடிக்க வராங்க. அப்ப அந்த பொண்ணு தான் அவங்க கிட்ட இருந்து அவனை காப்பாத்துறா. அதுக்கப்புறம் பேயும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா கல்லறைக்கும் போய் அதுல இருக்கிற பேரை படிச்சு பாக்குறாங்க. அப்படியும் பேய் பொண்ணுக்கு அவ பேரே ஞாபகம் வரல. இவன் கூட வேலை பாக்குற பொண்ணு வீட்டுக்கு பார்ட்டிக்கு போறான். அப்ப அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு அவனை ஹக் பண்றா. அதை பார்த்து நம்ம பேய் பொண்ணு ரொம்பவே பொறாமப்படுறா. திரும்பி 2 பேரும் கார்ல வீட்டுக்கு போறப்ப அந்த பேய் அவன் கிட்ட உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லுது. உடனே அவன் நீ ஒரு பேய், உன்னை என்னால தொடக்கூட முடியாது, உன் கூட எப்படி என்னால வாழ முடியும்னு சொல்றான். அப்பவே போன் பேசுறதுக்கு காரை விட்டு கீழே இறங்குறான். அங்க ஒரு கார் வேகமா அவனை இடிக்கிற மாதிரி வருது. அந்த பேய் பொண்ணு இறங்கி ஓடி வந்து உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்ட்டு அழுதுகிட்டே அவனை ஹக் பண்றா. அப்பதான் அவளுக்கு அவன் எப்படி செத்தான் ஞாபகம் வருது. இந்த பொண்ணு ஃபேமிலியோட கார்ல போயிட்டு இருக்கிறப்போ போன் பேசுறதுக்காக கீழே இறங்குறா. அப்பதான் ஒரு பெரிய லாரி மோதி இந்த பொண்ணு அங்க இறந்து போயிருப்பா. அவங்க கிட்ட எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, என்னோட பேரு மாயான்னு சொல்லிட்டு அங்க மறைஞ்சு போயிடுறா. அந்த பேய் பொண்ணு போனதுக்கு அப்புறம் தான் நம்மள அவளை லவ் பண்றோம்னு புரிஞ்சுக்கிறான்.